ஈவினிங் டீ டைமுக்கு நல்லா சுட சுட நெல்லூர் போண்டா தொட்டுக்க எறா காரம் சட்னி. நம்ம ஊர் மிளகாய் சட்னி தான். இந்த போண்டாக்கும் இந்த கார சட்னிக்கும் அடிச்சிக்கவே முடியாத காம்பினேஷனாக இருக்கும். அப்படி போண்டாவை சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சாப்பிட்டோன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இட்லி இல்லைன்னா தோசை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு பெரிய வெங்காயம், அது கூடவே 10 பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகா, அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சட்னி ரெடி. இப்போ ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் பணியாரத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி. 2 சைடும் வேகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுங்க. அப்படியே நம்ம செஞ்சு வச்ச சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.